இதுக்கு மேல என்னமா பொறுமையா இருக்கிறது? சின்னதா ஒரு செயின் போடுவீங்கன்னு நினைச்சா இப்படி பெட்டி நிறைய நகையோட வந்து நிக்கிறீங்க. முதல்ல இது எங்க இருந்து வந்துச்சுமா? இதெல்லாம் உங்க அக்காக்காக வச்சிருந்த நகைமா. ஓ, அப்ப இவ்ளோ நாளா இது ஒளிச்சு வச்சிருந்தீங்களா? அப்படி இல்லம்மா. பின்ன எப்படிமா இவ்ளோ நகை நம்ம வீட்லயே இருந்திருக்கு? ஒரு நாள் கூட இத பத்தி நீங்க வாயை திறக்கவே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடி போனவ ஒரு நாள் திரும்ப வருவா, அவளுக்கு இதெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்சிருக்கீங்க. ஏன், நானும் உங்க பொண்ணு தானே, எனக்கு போடணும்னு உங்களுக்கு தோணலையா? அது சம்பிரதாயம், அதான் போடல. சரி, ஜோதிக்கு தான் போடல. இதோ இவங்க 2 பேரும் இந்த வீட்டோட வாரிசுங்க தானே. எங்க இருந்தோ வந்த இவளுக்கு போடுறதுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு போட்டிருக்கலாம்ல. என்ன ஏதுன்னு புரியாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகாதீங்க. இந்த வீட்ல பிறந்த எல்லா பிள்ளைங்களையும் நான் ஒரே மாதிரியா தான் பாக்குறேன். ஆனா இத பவித்ராவுக்கு போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படி என்னத்த காரணம்? இது எல்லாமே ஜமீன் கிட்ட இருந்து வாங்கின பாரம்பரிய நகைங்க. இத வீட்ல பிறந்த மூத்த பொண்ணு வாரிசுக்கு தான் போடணும். அதனாலதான் இப்ப பவானி அவ இல்லைன்னதும் பவித்ராக்கு போட்டு விடுறேன். இத தாண்டி டிடிக்கும் அர்ச்சனாவுக்கும் நிறைய செய்யணும்னு மனசுல வச்சிருக்கேன். ஆமாத்த, கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஆனா எதுவும் செஞ்சிடாதீங்க. எங்க தலையில தான் இடிச்ச வாயின்னு எழுதி இருக்குல்ல. என்ன இப்படி பேசுறாங்க? சரிதா, இது நம்ம வீடு இல்ல, கோவில். இங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. சரிம்மா, நீங்க சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். ஆனா இப்படி ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா அதை எங்க கிட்ட சொல்லிட்டு எல்லாம் செஞ்சிருக்கணும். சொல்லாம எதுக்கு இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணீங்க? தேவையில்லாத பிரச்சனை எதுக்குன்னு தான் சொல்லல. தப்புதான். போதுமா? இப்பவும் நீங்க இங்க வந்தது எனக்கு சந்தோஷம்தான். பூஜை முடிஞ்சிடுச்சு. நகைய பவிக்கு போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம். நாங்க இவ்ளோ தூரம் பேசியும் நீங்க இவளுக்கு நகை போடுறதுல உறுதியா இருக்கீங்க இல்ல? இதுல பவித்ராக்கு உரிமை இருக்கு, அதனால செய்யறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அவ அம்மாவுக்கு போய் சேர வேண்டிய நகை தானே. பாரதியோ பவானியோ இருந்திருந்தா கூட நீங்க கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவளுக்குன்னு வேற யாருமே இல்ல. அதனாலதான் இந்த நகையை அவளுக்கு போடணும்னு நான் நினைக்கிறேன். பவித்ராவும் நம்ம வீட்டு குழந்தை தானே, அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது.